நான் 2017 நியூஸ் ரீடராக ஜாயின் பண்ணேன். அப்போது எனக்கு ஒரு நாளைக்கு 600 சம்பளத்துக்கு வந்தேன். நான் ஒரு ஒரு இந்த இயர் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு அம்மாவோட கல்யாணிமா நான் அவங்களோட 100வது பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணும்போது நான் தமிழில் தான் பேசினேன். அதுக்கு எனக்கு ஒரு நாளைக்கு 35,000 கொடுத்தாங்க. எனக்கு அப்போ 3 இயர்ஸ் முன்னாடி பண்ணோம்ல சார், இது 2022-23 அப்போ பண்ணோம். 23ல் பண்ணோம். அப்போது ஃபஸ்ட்டு படம் எனக்கு இது ஃபிலிமாக. அது வரைக்கும் 2 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பேன். டெபியூ எனக்கு இந்த படம். அப்போ நான் டூரிங் டாக்கர்ஸில் ஆங்கராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அண்ட் வேந்தர் டிவியில் நியூஸ் ரீடராக ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஸோ எனக்கு இன்றைக்கி நம்ம வந்து நம்மளோட பிஹேவியர் ஆகட்டும், நம்மளோட மாஸ் மென்டாலிட்டி ஆகட்டும், இது எல்லாமே வந்து நம்ம பார்த்ததும் படித்ததும் தான் அப்படின்ற ஒரு 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 ஃபிலாசபி தான் வந்து இதில் நம்ம சொல்ல வரோம். ஸோ அப்போ நம்மளோட பிஹேவியர் பேட்டர்னே வந்து யாரோ ஒருத்தங்க எழுதுனது இருக்கும்போது 3 இயர்ஸ் முன்னாடி பண்ண படம் இது இவ்வளோ பெருசாக அழகான ஒரு ரீச் இருக்கும், இவ்வளோ பெருசாக கொண்டு வந்து சேர்ப்பாங்க, அது மாதிரி ஐடியாவே இல்லை. என்ன எதுனே தெரியாது. ஸோ பரவாயில்ல, நம்ம நடித்த ஒரு படம் இவ்வளோ பெரிய டீமோட ஒர்க் பண்ணியிருக்கோம், இது இவ்வளோ அழகாக கொண்டு வந்து சேர்க்குறாங்க, இதில் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மாலைமலை நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். மாயக்கூத்து திரைப்படத்துக்கு 3 அழகான கெஸ்ட் நம்ம கூட இருந்திருக்கேன். வெல்கம் பண்ணிடலாம் எல்லாரும். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராகவனை விட்டுட்டு உங்க 2 பேர்ட்டையும் ஒரு கேள்வி கேட்கணும். நான் ட்ரெய்லர் பார்த்தோன்னா எனக்கு சரியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ உங்க 2 பேருக்கும் ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன விஷயம் இருந்துச்சு, என்ன தோணுச்சு? புதுசாக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இவ்வளோ நாள் நம்ம பார்த்த படங்களை விட ஏதோ ஒன்று புதுசாக இருக்கே அப்படி இருந்தது. ரியலாக இருந்தது, ஆனஸ்டாக இருந்தது. ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? 3 இயர்ஸ் முன்னாடி பண்ண படம் இது இவ்வளோ பெருசாக அழகான ஒரு ரீச் இருக்கும், இவ்வளோ பெருசாக கொண்டு வந்து சேர்ப்பாங்க, அது மாதிரி ஐடியாவே இல்லை. என்ன எதுனே தெரியாது. ஸோ பரவாயில்ல, நம்ம நடித்த ஒரு படம் இவ்வளோ பெரிய டீமோட ஒர்க் பண்ணியிருக்கோம், இது இவ்வளோ அழகாக கொண்டு வந்து சேர்க்குறாங்க, இதில் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ராகவன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஓகே, சூப்பர். எனக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதும் ஒரு விஷயம் பார்க்கும்போதும் ரைட்டிங் பேஸ் பண்ணி ஒரு விஷயம் இருக்குது, தொடர்கதைன்னு ஒரு விஷயம். நம்ம நிறைய சீரியல்ஸ் பார்த்துருக்கோம், நிறைய புத்தகங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு அந்த ஒன்லைன்ன்ற ஒரு விஷயம் ரைட்டிங் அப்போ நிறைய விஷயங்கள் தோணிருக்கும். அதுவும் எழுத்து வாரியாக நம்ம அந்த கதையை எழுதும்போதும் உங்களுக்கு தோணுன ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா என்ன? ஸ்டார்டிங் ஏர்லி ஸ்டேஜ் இது பேசிக்லி இது எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா, ஒரு ரைட்டர் அண்ட் அவரோட தாட், இப்போ ரைட்டரோட தாட்டோட ரிப்பல்ஸ் என்ன, சொசைட்டியில் வந்து ரிப்பல்ஸ் என்ன. ஏன்னா இதில் நம்ம என்ன ஒரு கான்செப்ட் சொல்ல வரோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து நம்மளோட பிஹேவியர் ஆகட்டும், நம்மளோட மாஸ் மென்டாலிட்டி ஆகட்டும், இது எல்லாமே வந்து நம்ம பார்த்ததும் படித்ததும் தான் அப்படின்ற ஒரு 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 ஃபிலாசபி தான் வந்து இதில் நம்ம சொல்ல வரோம். ஸோ அப்போ நம்மளோட பிஹேவியர் பேட்டர்னே வந்து யாரோ ஒருத்தங்க எழுதுனது இருக்கும்போது அந்த பர்சன் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக எழுதுனா அது எப்படி மாறும் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கதை தான் வந்து மாயக்கூத்து. ஓகே, அண்ட் படத்தில் போட்டிருக்க ஒரு கேரக்டர்ஸ்ன்னு எடுத்து பார்க்கும்போது தனித்துவமான கேரக்டர்ஸ் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் காயத்ரி அக்காவாக இருக்கட்டும் சரி, ஐஸ்வர்யா இருக்கட்டும் சரி, ஒரு கேரக்டர் அடாப்ட் பண்ணி அந்த கேரக்டரை கிரியேட் பண்ணுறது ஒரு விஷயம் இருக்கும்போது அது ஷூட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? அதாவது இதோட ஸ்டார்ட் எப்படின்னா, இது வந்து ஒரு இண்டிபெண்டண்டான ஒரு ஃபிலிம். இதில் வந்து நமக்கு பெரிய பட்ஜெட்லாம் இல்லை. ஆனால் நாங்கள் கேரக்டர்ஸை வந்து நல்லா டிசைன் பண்ணியிருந்தோம். இன்ஃபேக்ட் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து நாங்கள் எழுதியிருந்தோம். நானும் சொல்லும்போது நானும் என் ஃப்ரெண்டும் ஸ்ரீனிவாஸ், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து இதோட ஸ்கிரிப்ட் எழுதினோம். ஸோ அப்போ வந்து எங்களுக்கு இந்த கேரக்டரோட ஃபேஸ் யாராக இருக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஹானஸ்ட்டாக சொல்லணும், எல்லா ஆர்டிஸ்ட்டும் அண்ட் ஸ்பெஷலாக இவங்க 2 பேருமே they did ப்ராப்பர் ஜஸ்டிஸ். நீங்கள் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பர்ஃபெக்ட். அந்த கேரக்டருக்கு நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ பர்ஃபெக்டான பிளெண்டாக இருந்தாங்க அவங்க. ஓகே, சூப்பர். எல்லா கேரக்டர்ஸுக்கும் ஒரு விஷயம் இருக்குன்ற போது உங்களோட ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கும் ஃப்ரம் ஏர்லி ஸ்டேஜ். இப்போ இந்த மாயக்கூத்து படம் ரிலீஸ் ஆகுன்ற போது இந்த படத்துக்கான ப்ரிப்பரேஷனும் ஏர்லி ஸ்டேஜில் உங்களுக்கு என்ன இருந்துச்சு? நான் நடிக்கிறதுக்கு பெருசாக ஹோம்ஒர்க் எடுத்துக்கல.
இந்த காஸ்டியூம் ரெடி பண்ணுறதுக்கு லுக்கு எப்படி இருக்கணுங்கிறதுக்காக இருக்கும். வேறு ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தீங்களா? இல்லை, இன்ஃபேக்ட் இவங்க வந்து கேஷுவலாக லெஃப்டில் ஹேண்டில் பண்ணிட்டு போனாங்க. ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா நாங்கள் வந்து இவங்க அந்த கேரக்டர் என்னென்னு பார்த்தாங்க. ஏன்னா இவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் மினிட்ல தான் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த பர்டிகுலர் கேரக்டர், அந்த ரைட்டரோட ஒய்ஃபான கேரக்டர் வந்து எங்களுக்கு கிளியராக செட் ஆகல. லாஸ்ட் மினிட்ல தான் வந்தாங்க. இவங்க ஸ்கிரிப்ட் என்னன்னு பார்த்தாங்க, ஸ்கிரிப்டை படித்தாங்க, அவங்க கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சும்மா லெஃப்டில் ஹேண்டில் பண்ணிட்டு போனாங்க. அந்த ஹானஸ்ட் ஆன்சர் கிவன். தேங்க்யூ. ஓகே, கண்ணை வச்சு பேசி அவர் பதில் சொல்கிறாரு, நீங்கள் சொல்ல வேண்டியது. ஓகே ஐஸ்வர்யா, மாயப்புத்துன்ற படத்தில் உங்களோட கேரக்டர் ட்ரெய்லரில் பார்க்கும்போதும் சம்திங் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கும்போது ஃப்ரம் த ஏர்லி ஸ்டேஜ் இதோட ப்ரிப்பரேஷன், இதோட அடாப்ட் பண்ணி நம்ம இந்த கேரக்டருக்குள்ளே ட்ராவல் ஆகும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு அப்போ 3 years முன்னாடி பண்ணோம்ல சார், இது 2022-23 அப்போ பண்ணோம். 23ல் பண்ணோம். அப்போது ஃபஸ்ட்டு படம் எனக்கு இது ஃபிலிமாக. அது வரைக்கும் 2 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பேன். டெபியூ எனக்கு இந்த படம். அப்போ நான் டூரிங் டாக்கர்ஸில் ஆங்கராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அண்ட் வேந்தர் டிவியில் நியூஸ் ரீடராக ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஸோ எனக்கு இண்டிபெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால இவங்க எனக்கு ஒரு 3 hours டெய்லி ஷூட் இருக்கும். ஒரு 7-8 நாள் நடித்தேன். எந்த டைம் எனக்கு கன்வீனியன்ட்டோ அப்போ வந்து நடிச்சு கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. இந்த டைம் போய் இது இவங்க சொல்லுவாங்க. எனக்கு வந்து இப்போ தான் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி கதைகள் கேட்டு நடிக்க ஆரம்பித்த அப்புறமா தான் இந்த கதைக்கு முன்னாடி என்ன நடக்கும், பின்னாடி என்ன நடக்கும், இந்த கேரக்டராகவே இருக்கிறது, எடிட்டில் எப்படி வைப்பாங்க, இந்த ஆக்சிஸில் எங்கே கேமரா பார்க்கணும், கண்ணை சிமிட்டக்கூடாது, அதுன்னு இப்போது எல்லாம் ஓடுது கேமரா முன்னாடி நிற்கும்போது. அப்போது வந்து இவங்க என்ன கேட்குறாங்களோ, இந்த இடத்துல சிரிங்க, இந்த இடத்துல முறைங்க, இந்த இடத்துல இப்படி பாருங்கள், இந்த இடத்துல திட்டுங்க, இங்கே லுக் கொடுங்க, இப்படின்னு இவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்களோ அதை மட்டும் தான் பண்ணேன். அப்போ எனக்கு நான் ஆக்டிங் பற்றியோ இது எப்படி வரப்போகுதுன்றதை பற்றி நான் தான் சொன்னேனே, 4 hours டூரிங் டாக்கர்ஸில் இருப்பேன், 3 hours இவங்க செட்டில் இருப்பேன், அடுத்த 4 hours நியூஸ் படிச்சுட்டு இருப்பேன். காலைல 6 மணிக்கு வருவேன், 10 மணி வரைக்கும் செட்டில் இருப்பேன், 10 மணிக்கு மறுபடியும் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவேன். ஸோ இப்படி இருந்துச்சு எனக்கு. அதுதான் என்னோட ப்ரிப்பரேஷன். இப்போ யோசிச்சு பார்க்கும்போது தான் ஓகே, நம்ம இந்த ஷூட்டிங் அப்போ நம்ம லைஃப் இப்படி இருந்துச்சுல அப்படின்னு என்னால் ரீகலெக்டே பண்ண முடியுது. அப்படி தான் இருந்துச்சுல்ல சார். ஸோ நான் அதை ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இவங்க வந்து ஷி கேவ் லைஃப் டு த கேரக்டர். இவங்க நம்ம என்ன சொன்னமோ பண்ணல, அதுக்கும் பியாண்டாக பண்ணாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து செல்வின்ற கேரக்டர் இந்த கதையில் வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டராக வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் இவங்களோட அதோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம், பட் ஷீ இஸ் கிவன் அ பியூட்டிஃபுல் லைஃப் டு தட் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இதை வந்து நான் மேபி உங்களுக்கு படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் சொல்றது எவ்வளோ how close to reality. அது என்ன ஃபஸ்ட்டு பண்ண படம்ல. இப்போ சார் நான் ஹானஸ்ட்டாக இண்டிபெண்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் படங்கள்னு ஒரு 10 பண்ணியிருக்கேன். குட்டி கேரக்டர்ஸ், ஒரு 3 நாள் ஷூட்டிங், 4 நாள் ஷூட்டிங்னு ஒரு 10வது கேரக்டர் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வெரி ஃபர்ஸ்ட் கேரக்டர். அதனால தான் என்னால் இவங்க அப்ரிஷியேட் பண்ணாலும் அப்படியா நானா அப்படின்னு என்ஜாய். ஆனால் ஜாலியாக ஐடியாவே இல்லை. இவங்க வந்தாங்க, நம்ம ஒரு மாதிரி வந்து நடிச்சு கொடுத்துட்டு அப்படி போனாங்க. பட் அதுக்கப்புறம் இப்போதான் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றது அவங்களுக்கு கிளியர் கட்டா தெரியும். பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அந்த டைம்ல நீங்க ஒரு 3 hours வந்து ஷூட் பண்ணிட்டு போவீங்க அப்படின்னு இருக்கும்போது இப்போ இதோட அவுட் டப்பிங்ல பார்க்கும்போது எனக்கு வந்து என்னது நானா நடிச்சேன், நானா இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி உண்மையாக ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல, நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்குறாங்க. செல்வின்னு சார் சாங்கெல்லாம் வச்சுருக்கிறீங்க. எனக்கு தெரியாது முடிஞ்சப்பறம் என்ன நடக்கும், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது சார், இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும், நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும், அந்த கேரக்டர் எப்படி, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, வயசாகி எதுவுமே எனக்கு கேட்க தெரியாது, கேட்டதில்லை. இதுமா இது செல்விமா, இங்கே நில்லுங்கம்மா, இப்படி சிரிங்கம்மா அப்படின்னாங்க. ஓகே சார், இந்த டைலாக் மனப்பாடம் ஆயிரும், மனப்பாட சக்தி கொஞ்சம் ஜாஸ்தி இருந்ததுனால மண்டையில் டைலாக்ஸ் இருக்கும். அது மட்டும்தான் நான் போட்ட எஃபர்ட்ஸு. மற்றதெல்லாம் அண்ட் அகேன் சினிமா இஸ் அ டீம் ஒர்க். நம்ம ஒருத்தர் மட்டுமே அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்க டிஓபி எனக்கு வந்து நம்ம வீட்டில் சார் ஷூட் பண்ணும்போது ஒரு அம்மா இருப்பாங்கல்ல, அங்கே மெய்டு ஒருத்தவங்க திருவண்ணாமலை ஏதோ ஒரு ஊரில் அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ அவங்க கொடுத்தாங்க. அது ஒரு மாதிரி அந்த மெமரிஸ் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த குட்டி பையனாக நடித்தவங்க, அவங்களோட விளையாண்டுனது, அது இதுன்னு ஜாலியாக இருந்தது. உங்களோட ஏர்லி ஸ்டேஜ் நியூஸ் ரீடராக இருந்து ஆங்கரிங் எல்லாம் பண்ணி நீங்கள் ஒரு படம் பண்ணுறோம், நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் ஃப்ரம் தி ஏர்லி ஸ்டேஜ் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ட்ராவல் ஒன்று பண்ணுறோம்.
எடுத்து பார்க்கும்போது இப்போ ஒரு ஐஸ்வர்யா ஒரு ஃபீல் பண்ற ஒரு விஷயம் என்னவா இருக்கு? ஃபீல்னா சந்தோஷப்படுற விஷயம். நான் 2017 நியூஸ் ரீடராக ஜாயின் பண்ணேன். அப்போது எனக்கு ஒரு நாளைக்கு 600 ரூபாய் சம்பளத்துக்கு வந்தேன். நான் ஒரு இந்த இயர் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு அம்மாவோட கல்யாணிமா நான் அவங்களோட 100வது பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணும்போது நான் தமிழில் தான் பேசினேன். அதுக்கு எனக்கு ஒரு நாளைக்கு 35,000 ரூபா கொடுத்தாங்க. ஸோ அதுதான் எனக்கு பரவாயில்லையே, 600 ரூபா வாங்கணும், இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம பேசுகிறோம் தொகுத்து வழங்குறோம்னு 35,000 கொடுக்குறாங்களே, எனக்கு கமர்ஷியல் ஈவெண்ட்ஸ்க்கு அப்படி கிடைக்குது. அதுதான் எனக்கு ஜாலியாக இருக்குது. நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், ரியல் லைஃப்னு ஒரு விஷயம் ஒன்று. ரியல் லைஃப்ல நம்ம ஒரு ட்ராவல் பண்ணுறது தான் இருக்குது. சோஷியல் மீடியா நம்ம ஒரு மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறது கம்மியாக பண்ணுறது இருக்கும். லைக் ரிக்ரெட், லைக் ஒரு விஷயம் நம்ம நினச்சி யோசிச்சிருக்கீங்க, ஏன் அந்த மாதிரி நம்ம சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. இப்போ சோஷியல் மீடியாவை நம்ம எப்படி கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போது நான் ஃபஸ்ட்டு காலேஜ் படிக்கும் போது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். ஜாப் ஃபர்ஸ்ட்டு போகும்போது தான் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு ஒன்றதே நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எனக்கு இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஃபோட்டோஸ் போடுறது அவ்வளோதான் எனக்கு தெரியும், யாராவது ஃபோட்டோஸ் பார்க்குறது. இன்னும் இங்கே எப்படி நம்மளை பேசுகிறாங்க, எப்படி நம்மளை நினைக்கிறாங்க, எப்படி நம்மளை பார்க்குறாங்க அப்படின்ற பிம்பம் வந்து நான் ஐடியில் ஒர்க் பண்ணும்போதும் இல்லை நியூஸ் ரீடராக இருக்கும்போது இல்லை ஆங்கராக இருக்கும்போது தேவைப்படலை. ஃப்ரீலான்சராக இருக்கேன். எனக்கு என்ன ஸ்ட்ரென்த், எனக்கு என்ன வீக்னஸ், எனக்கு என்ன ப்ளஸ், எனக்கு என்ன மைனஸ், நான் அப்படி ஏர்ன் பண்ணணும், எனக்கு என்ன வேணும், என் ஃபேமிலிக்கு என்ன வேணும், இவ்வளோ தான் எனக்கு தெரியும். ஒன்ஸ் இது இப்போ தான் சொல்கிறாங்க இது பொது வாழ்க்கை, இது சினிமான்றது பொது வாழ்க்கை, எல்லாருக்குமே நம்மளை பற்றி பேசுகிறதுக்கு, நம்மளை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கு, இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்கிற எல்லாருக்குமே எல்லாரை பற்றி பேசுகிறதுக்கு உரிமை வந்துருச்சுன்னு நினச்சி எல்லாரும் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்களா. இப்போ தான் புரியுது, ஓகே நம்ம ஒன்று பண்ணால் இப்படி ஒன்று சொல்லுவாங்க, நம்மளுக்கு சரி தப்போ இன்னொருத்தவங்க பார்வைக்கு அது அப்படி தான் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், எங்கள் அப்பா அம்மாட்ட தான் கேட்டேன், எனக்கே நீங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுக்கல, நம்ம ஒன்று பண்ணாலும் நம்ம நியாயமாகவே கேள்வி கேட்டாலும் நம்மளை திட்டுவாங்க, நம்ம அன்பாக இருந்தாலும் நம்மளை ஏமாற்றுவாங்க, நீங்கள் எனக்கு ஏன் எதுவுமே சொல்லி கொடுக்காம வளர்த்தீங்கன்னு நான் அவங்கள தான் குவெஸ்டன் பண்ணேன். இன்னொன்று நம்ம பார்க்குற பீப்புள், நம்மளுக்கு கிடைக்கிற லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளுக்கு லைஃப்பை சொல்லி கொடுக்குது. நான் பார்த்துட்டு இருக்க பீப்புளும் எனக்கு நடக்கிற இன்சிடென்ட்ஸும் தான் ஒரு விஷயத்தையும் குவெஸ்டன் பண்ண வைக்குது, யோசிக்க வைக்குது. ஓ இப்படி ஒன்று இருக்கா, இப்படி இன்னொன்று நியூஸ் படிக்கும் போது அது வெறும் செய்தி, எனக்கா நடக்கும்போது தான் அது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இப்போ தான் அதுக்கே எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. எவ்வளோ படிச்சிருப்போம் இது மாதிரி, இப்படி நடக்குது அப்படி நடக்குது, நமக்கே ஒன்று நடக்கும் போது தான், நம்மளே செய்தியில் வரும்போது தான் அது பிரச்சனைன்னே நம்மளுக்கு புரியுது. ஓ இப்படி இருக்கா. எங்கள் அம்மாட்ட தான் கேட்டேன், அம்மா நீங்களே வந்து என்னை மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வீட்டிலே உட்கார விட்டது இல்லையே, இப்போ வெளியே ஒருத்தவங்க கொஸ்டின் பண்ணுறாங்கன்னா என்னால் ஆன்சர் பண்ண முடியலையேம்மா, நீங்களும் என்னை முறைக்க தானே செய்வீங்க இப்படி ட்ரெஸ் பண்ணால். இப்படி தானே நிறைய பேர் இன்னும் இருக்கிறோம் நம்ம இதில். அவங்க வீட்டில் அவங்க பிள்ளைங்கள நீ இரு தங்கம், உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு, உனக்கு பிடிச்சது நீ பண்ணு, நீ பார்த்துக்கலாம், நீ நியாயமாக இரு, நீ செய்கிற வேலைக்கு நீ உண்மையாக இரு, அது போதும் அப்படின்னு வீட்டில் சொல்லிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் தைரியம் வந்துடும் நினைக்கிறேன். இப்போ இங்கே என்ன சொல்லுவாங்களோ அங்கே என்ன சொல்லுவாங்களோன்ற பயம் எனக்கே ஜாஸ்தியாக இருக்குது, வீட்டில் இருந்து வந்தது தான். இந்த படத்தில் இருக்கிற கேஸ்டிங்ஸ் எடுத்து பார்க்கும்போது எல்லாரும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூட அந்த மனிதன் நம்ம கூட இல்லைன்ற போது நிறைய மிஸ் பண்ணுறோம். அவர் நடித்த படங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம். இந்த படத்தில் அவரோட கேரக்டர் எவ்வளோ முக்கியம்? இதில் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஏன்னா வந்து அவர் ஒரு பதிப்பகம், ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ் ரன் பண்ணுற மாதிரி ஒரு முக்கியமான ரோல் தான் அவர் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து எங்களுக்கு டெல்லி கணேஷ் சார் கிட்ட ஒரு பெரிய ஒரு கிராட்டிடியூட் இருக்குது. இதான் பல இன்டர்வியூஸில் சொல்கிறோம், இந்த இன்டர்வியூவில் சொல்கிறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு லிமிட்டடான பட்ஜெட், நாங்கள் அவர் போய் அப்ரோச் பண்ணுறோம். அவரை அப்ரோச் பண்ணும்போதே நாங்கள் ஒரு தயக்கமாக தான் போகிறோம், ஐயோ அந்த பட்ஜெட் சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எங்களை ரிசீவ் பண்ண விதமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எங்களுக்காக அது வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து 4 சீன் வச்சுருந்தோம். அண்ட் ஒரு நாள் தான் ஷூட் பண்ணுறதை அவர் வச்சு பிளான் ஆமாம். ஸோ அவர் வந்து அந்த ஸ்கிரிப்ட் படித்து அவர் உள்வாங்கின விதம் எங்களுக்கு வந்து நாங்கள் ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்தோம். இது ஒரு நாளில் நம்மளால் முடிக்க முடியுமா, இது கண்டிப்பாக அடுத்த நாள் ஸ்ட்ரெச் ஆகும், நமக்கு டபுள் காஸ்ட் ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் அவர் வந்து ஸ்கிரிப்டை படிச்சுட்டு சிங்கிள் டேக்கில் சும்மா எங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கும் மேலே கொடுத்துட்டு போயிட்டே இருந்தார். ஏன்னா நாங்களாம் வந்து ஆக்ஷன் சொல்லிட்டு கேமரா பின்னாடி உட்காந்து சிரிச்சுட்டு இருந்தோம். அவரோட அந்த ஹியூமர் சென்ஸ், அவர் கொடுக்குற அந்த டைலாக் பஞ்சஸ் இதெல்லாம் வச்சு நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி ஸோ கிரேட்ஃபுல் டு ஹிம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, சீரியல்ஸ் ஒர்க் பண்ணி படம் ஒர்க் பண்ணுற போது வேறுபாடுகள் ஒன்று இருக்கும்.
சீரியல் பண்ணும்போது சீரியல் பண்ணுறவங்களாம் படம் பண்ணக்கூடாது, படம்ல இருக்க வாய்ப்புகள் கிடைக்காதுன்னு ஒரு விஷயம். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இது நிஜமாவே இல்லைப்பா. நான் அப்படி எந்த டேரக்டர்ஸையும் நான் அப்படி பார்க்கல. மீன்ஸ் நான் ஃபஸ்ட்டு அப்படி பார்க்கல. ஏன்னா வேறுபடுத்தி நானும் நடிக்க மாட்டேன். சீரியல்லாம் கொஞ்சம் கம்மியாக நடிக்கலாம், படம்னா ஜாஸ்தி நடிக்கலாம். அந்த வேறுபாடு எனக்கு எப்பயுமே கிடையாது. எனக்கு நடிப்புன்னு வந்துட்டா என் கேரக்டருக்கு நான் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணுங்கிறது தான் நினைப்பேன். டிரெக்டர்ஸும் அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தோணல. நல்ல பர்ஃபார்மன்ஸாக இருந்தால் இந்த கதைக்களத்துக்கு கதைக்கு சூட் ஆவாங்க அப்படின்னா விரும்புகிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே. உங்களோட அனுபவங்கள்ல நிறைய விஷயங்கள் கடந்து வந்த பாதையில் இருக்கும்போது இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்றோம், சினிமாவில் ஏதாவது ஒரு விஷயம் பண்றோம் போது காயத்ரி அக்கா சொல்ற ஒரு ஒரு சஜஷனா இருக்குன்னா என்ன சஜஷன் சொல்லுங்க? திறமையை தவிர வேறு எதுவுமே உங்களை முன்னேற்றாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெர் இஸ் நோ ஷார்ட்கட்ஸ் ஃபார் சக்ஸஸ். ஸோ உங்களோட திறமையை வளர்த்துக்கோங்க, அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். ஒரு எனக்கு பர்சனலாக என்னென்னா இந்த இந்த லைம் லைட்டில் இருக்கிறது, இந்த ஃபிலிம்ஸ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் முன்னாடி எனக்கு பெரிய பில்லராக இருக்கிறது நான் தியேட்டர்லேருந்து வந்தது தான். ஸோ தியேட்டருக்கு நிறையா முக்கியத்துவம் கொடுக்கணும். நடிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, நடிப்பு திறன் எனக்கு இருக்குது, நான் ஷைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தியேட்டர் போயிட்டு வாங்க, தியேட்டர் நிறையா பண்ணுங்கள். அது உங்களுக்கு நிஜமாகவே ஒரு பயிற்சி பற்றி தான். ஸோ அதில் நீங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணிவிட்டு எக்யூப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது ரொம்ப கேக் ஒர்க் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக மாயக்கூத்து படம் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் இந்த படத்தை தேட்டரில் வந்து மக்கள் பார்க்கணும். அதுக்கு உங்கள் சார்பாக ஏதாவது ஒரு விஷயம் மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணி நான் ஆங்கரிங் பண்ணும்போது இப்படி தான் சொல்லுவேன், மக்கள் நல்ல நல்ல படங்களை வந்து மிஸ் பண்ணுறதே கிடையாது. அவங்க டெஃபினட்டாக அதை பார்த்து அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணி அதை கொண்டாடிடுவாங்க. அதே மாதிரி நாங்களும் மாயக்கூத்து அப்படின்னு ஒரு நல்ல படத்தை எடுத்து வச்சுருக்கோம். அவங்க பார்த்து அவங்க கமெண்ட்ஸை சொல்லணும் அப்படின்றது எங்களோட ரிக்வெஸ்ட். இது வந்து ஒரு நல்ல இன்டென்ஷனில் எடுக்கப்பட்ட ஒரு படம். இதோட ஸ்டார்ட்டே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டார்ட். அண்ட் இப்போ நம்ம அதை வந்து ஒரு எண்ட் ப்ராடக்டாக பார்க்கும்போது இதில் ஒரு ஒரு ஃபிலாசபி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக வந்து மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், அவங்களால ரிலேட் பண்ண முடியும்னு நம்புகிறோம். அண்ட் அந்த ஃபிலாசபி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்டாக, கொஞ்சம் ரொம்ப உங்களுக்கு வந்து 1 hour 45 minutes தான், அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் முடியும். அதனால் இட் வில் என்டர்டெயின் பீப்புள். அதுதான் நம்புகிறேன். ரொம்ப யதார்த்தமான படம், ஒரு ஒரு நியாயமான கதை, சரியான கதைக்களம். ஒரு எதிர்பார்ப்போடு போனால் படம் ஆரம்பித்தா நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது இல்லை படத்தில். ஸோ அது வேறு மாதிரி ஒரு 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 அழகான முடிவில் படம் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். ஜூலை 11 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் பெரிய வெற்றி பெறுறதுக்கு என்னோட சமூக மாநில சார்பு பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், அதுக்கும் என்னோட சார்பு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.